ஒற்றுமை கூட்டணியில் இருக்கும் பக்கத்தானும் பாரிசானும் நிலையான உறவுடன் இருப்பதாக துணை பிரதமரும் பாரிசான் தலைவருமான அஹ்மத் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். பாரிசான் உறுப்பு கட்சிகளின் நிலையான ஆதரவு ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கும் என்பதையும் ஜாகித் வலியுறுத்தினார். 2022 பொது தேர்தலுக்கு பிறகு பக்கத்தான் பாரிசானுக்கு இடையிலான ஒப்பந்தம் சீர்குலையும் அளவிற்கு பக்கத்தான் தலைமையும் பாரிசான் தலைமையும் செயல்படாது என்று அவர் கூறினார். அது இரு கட்சிகளின் தலைமைத்துவமும் உறுதி செய்து வருவதாக ஜாகித் ஹமீடி நம்பிக்கை தெரிவித்தார். தாம் அன்வாரை நம்புவதாகவும் அன்வார் தம்மை நம்புவதாகவும் அவர் கூறினார். 2018 அரசியல் மாற்றத்திற்கு பிறகு பாரிசான் பல்வேறு துரோகங்களை எதிர்கொண்டாலும் மீண்டும் அம்மாதிரியான துரோகத்தை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்றும் ஜாகித் ஹமீடி கூறினார். பக்கத்தான் உறுப்பு கட்சிகள் இடையிலான முரண்களும் பாரிசான் உறுப்பு கட்சிகளுக்கு இடையிலான முரண்களும் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஆட்சியை பாதிக்காது என்பதை பக்கத்தான் தலைவர் அன்வாரும் பாரிசான் தலைவரான தாமும் உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். இஸ்லாமிய தலைவர் இஸ்லாம் அல்லாதவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கருத்து தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களையும் அரவணைத்து அவர்களின் மேம்பாட்டுக்காக செயல்படுகின்றனர். இதனால் இஸ்லாமியர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான சீரமைப்புகளை முழுமையாக செய்ய முடியாத நிலையில் அவர்கள் இருப்பதாக மகாதீர் தெரிவித்தார். உதாரணமாக மலேசியாவில் இஸ்லாம் அல்லாதவர்களும் இருக்கின்றனர். அவர்களின் நலனுக்காகவும் அரசாங்கம் திட்டங்களை வகுக்க வேண்டியதாக உள்ளது. அதே வேளையில் இஸ்லாமியர்களில் குறிப்பிடத்தக்கவர்களுக்கு திட்டங்களை வகுக்க முடியாத சூழல் ஏற்படுவதாக மகாதீர் தெரிவித்தார். இது மலேசியாவில் மட்டுமல்ல, அரசியல் நிலைத்தன்மைக்காக இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் ஆதரிக்கும் ஒரு சூழலில் இஸ்லாமிய தலைவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாக மகாதீர் சுட்டிக்காட்டினார். இஸ்லாமிய நாடுகள் இதனை உணர்ந்தால் மட்டுமே உலக அளவில் வலுவான ஒரு சமூகமாக இஸ்லாமியர்கள் திகழ முடியும். அதைத்தான் மலேசியாவில் தாம் இப்போது செய்து வருவதாக மகாதீர் தெரிவித்தார். இஸ்லாம் அல்லாதவர்களை தாம் ஒதுக்க நினைக்கவில்லை என்றும் மாறாக இஸ்லாமியர்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதால் அதற்கு இஸ்லாம் அல்லாதவர்கள் தடையாக இருக்கக்கூடாது என்று விரும்புவதாகவும் மகாதீர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் நிலவும் பகடிவதைகளை கட்டுப்படுத்த கல்வி அமைச்சர் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக்கு இதனை அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் திறந்த மனதுடன் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் என்றும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சு பகடிவதை பிரச்சனைகளை கையாளுவதில் சுணக்கம் காட்டி வருவதாகவும் அடிப்படை சிக்கலை ஆராய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் டதஸ்ரீ ரவிசி ரம்லி குற்றச்சாட்டை முன்வைத்தார். வெளிப்படையாக நிகழும் பகடிவதைகளுக்கு திரைக்கு பின்னால் தீர்வு காண முடியாது என்பதை ஃபத்லினா சிடேக் உணர வேண்டும் என்று ரவிசி ரம்லி வலியுறுத்தினார். பகடிவதையை முற்றிலுமாக துடைத்தொழிக்க கல்வி அமைச்சு அதன் அதிகாரிகளுடன் மட்டும் கலந்து ஆலோசித்தால் போதாது. இது பொதுமக்கள் தொடர்புடையது என்பதால் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர் அமைப்புகள், பள்ளிகளுடன் தொடர்புடைய பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளுடன் கல்வி அமைச்சு சந்திப்புகளை நடத்தி அவர்களின் கருத்துக்களையும் உள்வாங்க வேண்டும் என்றும், ஆனால் கல்வி அமைச்சர் அதிகாரிகளின் கருத்துக்களை மட்டுமே கேட்பதால் பகடிவதைக்கு தீர்வு கிடைக்காது என்றும் டதஸ்ரீ ரவிசி ரம்லி கூறினார். பரிகாத்தான் தலைமையுடன் மஇகா சந்திப்பை நடத்தியிருப்பதை மஇகா தலைமை ஒப்புக்கொண்டுள்ளது. பாரிசானுக்கு வெளியே உள்ள ஆதரவுகளை எடை போட மஇகா தயாராகியதும் பரிகாத்தனுடன் அதிகாரப்பூர்வமற்ற சந்திப்புகளை நடத்தியதாக மஇகா தலைமை ஒப்புக்கொண்டுள்ளது. கடா, பினாங்கு ஆகிய மாநில மஇகா மாநாட்டில் பாரிசானில் இருந்து மஇகா வெளியேற வேண்டும் என்று மஇகாவின் அடிப்படை உறுப்பினர்கள் தீர்மானம் இயற்றிய நிலையில் பரிகாத்தானுடன் சந்திப்பை நடத்தியதாக மஇகா ஒப்புக்கொண்டுள்ளது. இது மஇகாவின் எதிர்காலம் தொடர்பானது. நிலையான எதிர்காலத்தை மஇகா கொண்டிருக்க விரும்புகிறது. அதனால் எந்த ஒரு தரப்பினருடனும் மஇகா சந்திப்பை நடத்த விரும்புகிறது. பரிகாத்தானுடன் மஇகா நடத்திய சந்திப்புகளை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பரிகாத்தான் உடனான பேச்சுவார்த்தைகள் அதிகாரப்பூர்வமானவை கிடையாது என்றும் மஇகா தலைமை தெரிவித்துள்ளது. பழமையான அரசியல் கொள்கைகளுடன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடர முடியாது. இது மஇகாவின் அடிப்படை உறுப்பினர்கள், மஇகாவின் அடித்தட்டு தொண்டர்களின் விருப்பம். அவர்களுக்கான கட்சி அது என்பதால் அரசியல் மாற்றத்தை மஇகாவும் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவதாக மஇகா தலைமை தெரிவித்துள்ளது.
நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தை பின்னிருந்து வந்த மற்றொரு வாகனம் மோதி விபத்தை ஏற்படுத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவம் நேற்று அதிகாலை 1:20 மணிக்கு கசாஸ் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்ததாகவும் இந்த விபத்தில் எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தென்கிள்ளான் மாவட்ட காவல்துறை தலைவர் ரம்லி காசா தெரிவித்தார். 20 வயதுடைய பெண் உட்பட இருவர் பயணித்த புரோடுவா அல்சாரக வாகனம் முழுமையாக தீயில் கருகியதாகவும் வாகனத்தில் இருந்த இருவரும் சிராய்ப்பு காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் ரம்லி காசா கூறினார். விபத்தை ஏற்படுத்திய MPV கியா வாகனத்தில் இருந்த 20 வயது வாகனமோட்டியும் வாகனத்தில் இருந்த இருவரும் எந்தவொரு காயங்களுக்கு உள்ளாகவில்லை என்றும் ரம்லி காசா உறுதிப்படுத்தினார். விபத்து ஏற்பட்ட போது பின்னிருந்து வந்த மற்றொரு ட்ரெய்லர் லாரி இரு வாகனங்களையும் மோதியதாக நம்பப்படுகிறது. விபத்தால் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளான 4 வரை தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாகவும் விபத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ரம்லி காசா கூறினார். தேசிய காவல்துறை தலைவர்களுடன் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இஸ்கண்டார் அதிகாரப்பூர்வ சந்திப்பை மேற்கொண்டார். இச்சந்திப்பில் தேசிய காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில், தேசிய காவல்துறை குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ எம் குமார், சிறப்பு காவல்படை ஆணையத்தின் இயக்குனர் டத்தோ இப்ராஹிம் டாருஸ் ஆகியோர் இருந்தனர். நாட்டின் சட்ட ஒழுங்கை கண்காணிக்கும் முக்கிய ஆலோசனை கூட்டமாக இச்சந்திப்பு கூட்டம் நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்த ஒரு தரப்பினருடனும் காவல்துறை அணுக்கமான உறவை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டினர் விசா வைத்திருந்தாலும் அவர்கள் வெளிநாட்டினராகவே நடத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் விளக்கமளித்தார். சிறப்பு விசா, வணிக விசா, உயர்தர விசா, திருமண தம்பதியர் விசா என எந்த ஒரு விசா வைத்திருந்தாலும் அவர்கள் மலேசியாவின் சட்டத்தை மீறவோ அமைதிக்கு எதிராகவோ வணிகத்தில் ஈடுபடவோ அனுமதி இல்லை என்று உள்துறை அமைச்சர் கூறினார். இது நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்பில்லாதவர்கள் என்றாலும் அவர்கள் நாட்டின் சட்டத்தை பின்பற்றியாக வேண்டும் என்று டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். வெளிநாட்டினரின் பின்புலத்தை கண்டு காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. சட்டத்தை மீறும் எந்த ஒரு தரப்பினர் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்காது என்று அவர் கூறினார். தமக்கும் தனிப்பட்ட முறையில் வெளிநாட்டினர் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காணும்படி அழைப்பு வந்தாலும் தாம் முழுமையாக அப்படியான வலியுறுத்தல்களை நிராகரிப்பதாகவும் முறையான ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே விசா ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் விளக்கமளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.